இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, நமது பாதுகாவலருடைய 5ஆம் திருவிழாவை பெருமகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த காலை வேளையில் நமது வாழ்வினுடைய அடித்தளமாக அன்பே ஆண்டவருடைய கட்டளையாக இருக்க வேண்டும் என்ற இறை சிந்தனையின் அடிப்படையில் சிந்திக்க ஒன்றாக கூடியிருக்கின்றோம். இன்றைய தியான பாடலின் போது பாடலை நன்றாக கவனித்தோமோ இல்லையோ, ஆனால் இடையில் மின்சாரம் தடைபட்டது எல்லாரும் உணர்ந்திருப்போம். இந்த மின்சாரத்தை இந்த உலகத்திற்கு கொடையாக தந்த தாமஸ் ஆல்வா எடிசன் அவருடைய வாழ்வில் பள்ளி பருவத்தில் ஒளி மிகுந்த ஒரு மாணவராக இருக்கவில்லை. ஒரு நாள் அவருடைய ஆசிரியர் அவரை அழைத்து ஒரு கவரை கையில் கொடுத்து, இதை உன்னுடைய தாயிடம் கொண்டு கொடு என்று அனுப்பினாராம். அவரும் பயபக்தியோடு அந்த கவரை பெற்றுக்கொண்டு தன்னுடைய தாயிடம் கொண்டு கொடுத்தார். அந்த தாய் அந்த கவரை பிரித்து அதில் உள்ள வார்த்தைகளை வாசித்தார். அவருடைய கண்களில் தாரை தாரையாக கண்ணீர். உங்களுடைய மகன் அதிபுத்திசாலி, அவனை படிக்க வைப்பதற்கு ஏற்றாற் போல எங்களுடைய பள்ளி இல்லை, எனவே அவனை வீட்டில் இருக்க வைத்து படிக்க வையுங்கள் என்று எழுதியிருந்தது என்று அவர் வாசித்தாராம். ஆனால் அழுது கொண்டே வாசித்தார். இவர் தன்னுடைய கண்டுபிடிப்புகளை எல்லாம் நிறைவு செய்கின்றார். இந்த உலகத்திற்கு இந்த ஒளியாகிய இந்த பல்பு எல்லாவற்றையும் அவர் கண்டுபிடித்து கொடுத்து விடுகின்றார். அவருடைய தாய் இறந்து போய் விடுகின்றார். ஒரு நாள் அவருடைய தாயினுடைய பழைய பொருட்களை ஒன்றாக பார்வையிட்டு கொண்டிருக்கின்றார். அதில் அவருக்கு இந்த கடிதம் கிடைக்கப் பெறுகின்றது. ஆர்வம் மேலிட அதை எடுத்து பார்க்கின்றார். அதில் எழுதியிருந்ததாம், உங்களுடைய மகன் மனநிலை பாதிக்கப்பட்டவர் போல தோன்றுகின்றது, எனவே அவருக்கு எங்களுடைய பள்ளியில் இடம் இல்லை. இந்த உலகத்திற்கு இந்த ஒளியை கொடுத்த அந்த மனிதருடைய வாழ்வு அவருடைய பள்ளி பருவத்தில் ஒளி மிகுந்ததாக இல்லை. ஆனால் அந்த தாயினுடைய அன்பு, என்னுடைய பிள்ளை இந்த உலகம் ஒருவேளை வித்தியாசமாக பேசினாலும் என்னுடைய பிள்ளையை நான் சரிவர வளர்ப்பேன் என்ற அளவிலே அவருடைய அன்பின் மிகுதியால் அனைத்து துன்பங்களையும் அவர் உள்ளத்தில் தாங்கி கொண்டு இந்த பிள்ளையை இந்த சமுதாயம் சற்று திரும்பி நின்று உற்று பார்க்கின்ற அளவிற்கு அவர் மாற்றி இருக்கின்றார் என்றால் அந்த தாயினுடைய பேரன்பு. இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, அன்பே ஆண்டவனின் கட்டளை என்ற சிந்தனையின் அடிப்படையில் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். இந்த அன்பு என்ன செய்யும்? யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கின்றோம். உலகில் வாழ்ந்த தம் ஒரே மகன் மீது அன்பு கொள்ளுகின்ற யாரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கின்ற அளவிற்கு கடவுள் உலகின் மீது அன்பு கூர்ந்தார். இது கடவுள் அன்பு. அதே யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கின்றோம். உலகில் வாழ்ந்த தமக்குரியோர் மேல் அன்பு கூர்ந்த இறைவன் அவர்களை இறுதி வரை அன்பு செய்தார். இது இயேசுவினுடைய அன்பு. இந்த இயேசு நமது வாழ்வில் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று அன்பு கட்டளையாக கொடுத்தது இன்றைய நாளின் நற்செய்தி வாசகமாக நாம் வாசிக்க கேட்டோம். ஒன்று, எல்லாவற்றிற்கு மேலாக கடவுளை நேசிப்பது, தன்னைத்தான் நேசிப்பது போல மற்றவர்களை நேசிப்பது. இந்த அன்பு வாழ்விலே என்ன செய்யும்? கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அது செய்யும். கொஞ்சம் கூடுதலாக இந்த அன்பு ஒரு முயற்சி எடுக்கும், இல்லை என்றால் முன்னெடுத்து செல்லும். விவிலியத்தில் வாசிக்கின்றோம். தொடக்க நூல் 29ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். யாக்கோபு தன்னுடைய மாமனாகிய லாபானுடைய வீட்டிலே வேலை செய்து கொண்டிருக்கின்றார். இந்த லாபான் பார்க்கின்றான். யாக்கோபை பார்த்தால் நல்ல இளிச்ச வாயனாக தெரிகின்றது. ஏனென்றால் அவன் ராக்கேல் மீது பேரன்பு கொண்டிருந்தான். எனவே இதுதான் சரியான தருணம் என்று நினைக்கின்ற லாபான், ராக்கேல் வேண்டுமென்றால் 7 ஆண்டுகள் என்னுடைய தோட்டத்திலே என்னுடைய ஆடு மாடுகளை கவனித்து கொள்ள வேண்டும், வேலை செய்ய வேண்டும், தாராளமாக செய்கின்றார். 7 ஆண்டுகள் கொடுத்து அந்த ராக்கேலை அவருக்கு மனம் முடித்து கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் கொடுக்கவில்லை. மூத்த மகள் இருக்கின்ற போது இளைய மகளை கொடுப்பது எங்களுடைய வழக்கம் அல்ல, எனவே லேயாவை மணந்து கொள் என்கின்றார். அவர் மனம் சோர்ந்து போகவில்லை. ராக்கேல் வேண்டுமென்றால் இன்னும் 7 ஆண்டுகள் வேலை செய், தாராளமாக செய்கின்றார். 14 ஆண்டுகள் தன்னுடைய ஆசை மனைவிக்காக அவர்
தன்னுடைய மாமனார் லாபானிடம் வேலை செய்கின்றார். அதில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கின்றது, அவர் 14 ஆண்டுகள் வேலை செய்தாலும் அன்பின் மிகுதியால் செய்ததால் அது அவருக்கு சில நாட்கள் போலவே தோன்றியது என்று. இவ்வாறு எங்கு அன்பு இருக்கின்றதோ அது கொஞ்சம் கூடுதலாக செயல்படும். எங்கு அன்பு இருக்கின்றதோ அது மற்றவர்களை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அது செய்வதற்கு முற்படும். இது பழைய ஏற்பாடு. இன்று நாம் வாசிக்க கேட்ட முன்னுரையில் அருமையாக சொன்னார்கள். எபேசியர் எழுதிய திருமுகத்தில் பவுலடியார் அருமையாக சொல்வார், அன்பே உங்களுடைய வாழ்விற்கு ஆணிவேரும் அடித்தளமாக இருப்பதாக. இந்த அன்பை எதை கொண்டு நாம் அளவு செய்வது? இயேசு கிறிஸ்து இந்த திருச்சபையை அன்பு செய்தது போல நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள். கணவன் மனைவியை, மனைவி கணவனை அன்பு செய்யுங்கள். பெற்றோர் பிள்ளைகளை, பிள்ளைகள் பெற்றோரை அன்பு செய்யுங்கள். எனவே அளவுகோல் என்பது இயேசு இந்த திருச்சபையை அன்பு செய்தது. அதே அளவு நீங்கள் அன்பு செய்தால் போதும். இயேசு திருச்சபையை எவ்வாறு அன்பு செய்தார்? தொடக்க கால கிறிஸ்தவர்கள் நற்செய்தியை போதித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி நற்செய்தி அறிவித்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கு வேதகலாபனை, இந்த வேதகலாபனையினுடைய தொடக்கமாக பவுல் இந்த புதிய நெறியை சார்ந்த ஆண் பெண் யாராக இருந்தாலும் அவர்களை பிடித்து கட்டி சிறையில் அடைக்க வேண்டும் என்ற உத்தரவை பெற்றுக்கொண்டு தமஸ்கை நோக்கி செல்லுகின்றார். அவரை இயேசு வழியிலே தடுத்தாட்கொள்கின்றார். அவர் கீழே விழுந்தவுடனே பவுலடியார் கேட்கின்றார், ஆண்டவரே நீர் யார்? இயேசு சொல்லுகின்றார், நீ துன்புறுத்தும் இயேசு நான் தான். பவுலடியார் இயேசுவை துன்புறுத்தவில்லை, திருச்சபையை துன்புறுத்தினார். ஆனால் இயேசு சொல்லுகின்றார், நீ துன்புறுத்தும் இயேசு நான் தான். திருச்சபை எப்பொழுதெல்லாம் கஷ்டப்பட்டதோ துன்பப்பட்டதோ அதனுடைய சார்பாக இயேசு கஷ்டப்பட்டார், துன்பப்பட்டார். இவ்வாறு திருச்சபையை அந்த அளவிற்கு அவர் அன்பு செய்தார். எனவே இயேசு எவ்வாறு திருச்சபை அன்பு செய்தாரோ அதுபோல அன்பே ஆண்டவரின் கட்டளை என்று நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள். அன்புக்குரியவர்களே, நான் சொன்னேன், இந்த அன்பு கொஞ்சம் கூடுதலாக செயல்படும். கொஞ்சமல்ல, நிறையவே கூடுதலாக செயல்படும். யோவான் நற்செய்தி கடைசி அதிகாரம். இயேசு உயிர்த்து விடுகின்றார். உயிர்த்த ஆண்டவரை அவர் கல்லறையில் இருக்கின்றார். விடியற் காலையிலே அவருடைய சீடர்கள் அவரை காண்பதற்காக செல்லுகின்றார்கள். 2 பேர் ஓடுகின்றார்கள். ஒருவர் யோவான், இன்னொன்று பேதுரு. அந்த இன்னொருவர் யோவானுடைய பெயர் அன்பு சீடர். இருவரும் ஒரே நேரத்தில் ஓடத் தொடங்குகின்றார்கள். மற்ற சீடர் யோவான் பேதுருவை விட வேகமாக ஓடிச் சென்று முதலில் கல்லறை அடைந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அன்பின் மிகுதியால் அது கொஞ்சம் வேகமாக ஓட வைக்கின்றது. 2வது, மகதலா மரியா விடியற் காலையிலே இயேசுவை காண வேண்டும் என்று அவர் செல்லுகின்றார். சென்றவர் அங்கு தோட்டக்காரர் போல ஒரு மனிதரை கண்டவரிடம் சொல்லுகின்றார், என் ஆண்டவரை யாரோ எடுத்து கொண்டு போய்விட்டனர். ஒருவேளை நீங்கள் வைத்திருந்தால் சொல்லுங்கள், நானே அவரை தூக்கி கொண்டு செல்வேன் என்று. அன்பு அதனுடைய மிகுதி இந்த அளவிற்கு இறங்கி செயல்பட நம்மை வைக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அன்பே ஆண்டவருடைய கட்டளை என்று நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். கடவுள் அன்பு இந்த உலகத்தை தன்னுடைய மகனை கொடுக்கின்ற அளவிற்கு அன்பு செய்கின்றது. இயேசுனுடைய அன்பு உலகில் வாழ்ந்த தமக்குரியர் மேல் இறுதி வரை அன்பு கூறுவதாக இருக்கின்றது. இன்று அந்த அன்பை நமது குடும்பங்களில் நமது வாழ்வாக்க இந்த திருப்பலியில் அருள் வேண்டி மன்றாடுவோம். ஆமென்.